ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவரின் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் இதை காண்கின்றீர்கள். நிகழ்வுகளை இதற்காக ஜெபியுங்கள், உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீத புத்தகம் 92 அதிகாரம் 12 வார்த்தை. நீதிமான் பனை போல் செழித்து வளருவான். பனை போல் செழித்து நீதிமான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எவனும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி நீதிமான்கிற இடத்துல உங்களுடைய பேர்களை எழுதி பேர்களை போட்டு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவரே, என்ன வளர பண்ணுங்க. பனையை போல. பனை எப்படி வளருமா? அது வனாந்தரமானாலும் அந்த இடத்துல வளரும். காரணம் என்னச்சுனால் அந்த வேரானது நீரை தேடி போய் இழுத்துக்கொள்ளும் ஒரு தன்மை உள்ளது. பனைமரம் உயர்ந்து வளரும். ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத ஒரு உயர்வை நீ காணப்போகிற. இதுவரை வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை, செழிப்பு இல்லை. தேவ பிள்ளைகள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் வருகிற பிள்ளைகள், ஒன்றுக்கும் குறையில்லாமல் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நம்பி இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியான வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தையும் ஒரு விருத்தியையும் ஒரு மோசனத்தையும் கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா பூமி நிறைவும் கர்த்தருடையது. இன்றைக்கு ஆவியானவர் சொல்ல வளருவான். நீ செய்கிறத நீ வளர்ச்சி அடையும். இதுவரை குன்றிருக்கலாம், இதுவரை குறைந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்களில், இந்த நாட்களில் கர்த்தர் சொல்கிறார், பனை எப்படி ஓங்கி விருட்சமாய் வளருதோ அதுபோல் நீ வளருவா. பனை மரத்தில் ஒன்றும் பழுதில்லாமல் இருக்கும். எல்லாமே ஜனங்களுக்கு தேவை இருக்கும், மக்களுக்கு தேவை இருக்கும். அதுபோல் நீ ஆண்டவருக்கு தேவைப்படுற ஒரு மனுஷனாக இருப்ப. உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய தேவன் திட்டமைத்திருக்கிறார். என்ன கொண்டா? எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு பாட்டு படிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பப்ளிக்கில் எப்படி பேசணும் தெரியாதுன்னு நினைக்கிங்களா? தெரிந்ததை உங்களுக்குள் இருப்பதை கொண்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பனைமரம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆம், அதுபோல் உங்களை ஆசீர்வதித்து ஓங்கி விருட்சமாய் வளரச் செய்கிறார். நீங்கள் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஆசீர்வாத ஊற்றாக இருக்க போகிறீர்கள். இதுவரை குறையாத நாட்கள் போதும். வேதம் சொல்கிறது, நிறைவானவர் வரும்பொழுது குறையெல்லாம் மாறிப்போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. மிகவும் கஷ்டப்பட்டார்கள். கண்ணீரோடு கடந்து வந்தார்கள். கிட்டத்தட்ட அவள் வீட்டிலே 7 பிள்ளைகள் உண்டு. அவள் மூத்த சகோதரன் வெளிநாட்டுக்கு கடந்து போனார். மிகவும் கஷ்டத்தோடு கடந்து போனார். ஆப்பிரிக்க தேசத்தில் நைஜீரியா என்ற இடத்துல அவள் பணிபுரியும்படியாக கடந்து போனார்கள். கடந்து போய் சில ஆண்டுகள் கழித்து தன்னுடைய சகோதரனை அழைத்து கொண்டார்கள். ஒவ்வொருவராய் கடந்து போனார்கள். இயேசுவை மட்டும் நம்பினாங்க. அவங்க தாயார் தேவாலயத்தில் தவறாதபடி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நின்று ஜெபிப்பார்களா? அந்த அம்மா விதமாக சொல்வார்கள், எங்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் ஆண்டவரை மாத்திரம் நம்பி நின்றோம், எங்கள் ஆசீர்வாதத்துக்கு காரணம் ஆண்டவரை மாத்திரம் நம்பி நின்றோம். ஆனால் இன்றைக்கு தேசத்தில் செழுமையும் செழிப்பமாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களை மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு அநேக ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகரை அவர்கள் உருவாக்கும் ஒரு வல்லமையை கொடுத்து அவளை ஆசீர்வித்து வருகிறார். இன்றைக்கும் இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் அவள் ஆசீர்வாதமாக இருப்பதை அநேகர் காண முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை வளர்த்தெடுக்க வளர்ச்சியாய் வர விரும்புகிறார். பனை போல செழிப்பாய் இருக்க விரும்புகிறார். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறத விட்டுட்டு ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அந்த சிலுவையின் ரட்சிப்பை கூறுங்கள். சிலுவையில் வடிந்த இரத்தத்தை குறித்து பெருமை பாராட்டுங்கள். சிலுவையில் வடிந்த அந்த இரத்தத்தில்
அவர் கொடுத்த அந்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். நிச்சயமாய் நீங்கள் வளர்வீர்கள். நிச்சயமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதை நீங்கள் காணப்போவீர்கள். என்றோ ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை நீதிமான் பனை போல் செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்ட, வளருவான் என்ற வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் வளர்ச்சிகள் உண்டாகட்டும். ஆவிக்குரிய வளர்ச்சிகள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரித்துக்கேற்ற வளர்ச்சிகள் உண்டாவதாக ஆசீர்வதியும் இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.